பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பலன் அடைகிறீர்கள். ஸோ இந்த லிங்க் அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறை நம்ம நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் அதை பார்க்கறதுக்கும் அது உதவியாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 81வது சங்கீதம் 14வது வசனம், Psalms 81 verse 14. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருளுக்கு விரோதமாக திருப்புவேன். நான் சீக்கிரத்திலே அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி, நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி உங்களுடைய எதிராளிகள் சத்துருக்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி அவங்க யாரையும் மேலே எழும்ப விட மாட்டார். அவங்கள நிச்சயமாக தாழ்த்துவார். எப்பவுமே சத்துருவோட தலை உயர்ந்த மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மொர்தெகாய்க்கு முன்பதாக அந்த ஆமானின் தடை உயர்த்தப்பட்டதாக தெரிஞ்சுது. ஆனால் என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், என்றைக்குமே கர்த்தர் சத்துருக்களை தாழ்த்தி தலையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். ஆமான் வசனம் சொல்லுகிறது, அவன் துக்க முகத்தோடு போனானா. துக்க முகம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் துக்க முகமாக இருக்க மாட்டீங்க. சத்துருக்களை தாழ்த்துகிற ஒரு நாள் இந்த நாள். ஒருவேளை உங்களை சுற்றி நிறைய சத்துருக்கள் இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கலாம். பதர் இவங்களாம் பயங்கர சத்துருக்களாக இருக்கிறாங்க, ஆனால் நல்ல பெரிய ஆளாக இருக்கிறாங்க பதர், எங்களை மாற்றி பெரிய. நான் சொல்லுறேன் இல்லை, அவருடைய முடிவு நிச்சயமாக கர்த்தர் அவளை தாழ்த்துவார். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் சத்துருக்களை தாழ்த்தி உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யவும், உங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களுடைய சத்துருக்கள் ஏராளமாக இருக்கலாம். ஒருவேளை ஊழியர்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், ஊழியங்களில் அநேக சத்துருக்கள். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், அன்றைய குடும்ப வாழ்க்கையில் அநேக சத்துருக்களை கர்த்தாவை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் தாழ்த்துகிற ஒரு நாளை இந்த நாளில் வைத்திருக்கிறேன். எல்லா சத்துருக்களை தாழ்த்தி போக வைங்கப்பா. அந்த கோர்ட்டு கேஸை ஒன்றுமில்லாமல் முடிச்சு கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்கப்பா. இந்த நாளில் வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. வேலை இல்லாத பிள்ளைகள் நல்ல வேலையை கொடுங்க. அன்றை படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த நாளில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நன்றாக எழுதக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. அன்றைய பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அன்றைய இந்த நாள் எல்லாருடைய போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும் அப்பா. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. சுகமான பிரயாணத்தை காண செய்யுங்கப்பா. இதனால் இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவர், இதனால் எந்தெந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கிறார்களோ எல்லா இடத்துல கால் ஃபார் வரட்டும், ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரட்டும் ஆண்டவரே. அன்றைய இந்த நாளில் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழியிலையும் திறக்க விடமா ஜெபிக்கிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பா என்று வாக்கு பண்ணினது போலப்பா. எல்லாவற்றும் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கத்தக்கதாக நீங்கள் உதவி செய்யுங்க. வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர். இதனால் நல்ல சுக பலனை கொடுங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை இந்த வழியில் பலப்படுத்துவீராக. அவளை சுகமாக வீட்டுக்கு கொண்டு வாங்க. படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுடைய படுக்கையெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. அந்த வியாதியை ஒன்றுமில்லாமல் நீக்கி செய்வீராக. இந்த நாள் ஆப்ரேஷனான இடங்களில் இருக்கிற எல்லா காயங்கள், எல்லா வலி வேதனைலாம் மறைந்து போகட்டும் அப்பா. அந்த பிள்ளைகள் நல்ல பலனை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே, அந்த வீட்டில் சமைக்கிற எல்லா ஆகாரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஆகாரம் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சரீரத்தில் பலனை கொண்டு வருவதாக, சந்தோஷத்தை கொண்டு வருவதாக. அந்த வீட்டில் அப்பத்துக்கு தண்ணீருக்கு, எண்ணெய்க்கு, மாவுக்கு ஒரு வீட்டில் கர்த்தாவே குறைவில்லாதபடி நடத்துங்கப்பா. நல்ல பாதுகாப்பாக இந்த கிச்சனில் தாங்காண்டவரே நீரே கூடது வழி நடத்துவீராக. ஆண்டவர் கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், ஏஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமக்களை கொள்ளை பொருளாக தருவீராக. அநேக ஞானசனம் எடுக்கிறது ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அன்னு தினமும் சபையில் ஆட்களை கொண்டு வருவீராக. விசேஷமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஜனங்களை எழுப்புங்கப்பா. ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இன்னும் செல்ல முடியாத இடங்களுக்கு சுவிசேஷம் செல்வதற்கு ஆண்டவர் வழியில் நீ திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களின் தலையை தாழ்த்துவீராக. என் தேவன் தாம ஒவ்வொரு காத்துக்கொள்ளுங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதனால் வியாபாரத்தை பெருக செய்யுங்க. ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. வருமானம் பெருகட்டும் அப்பா. அந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை பார்க்க உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு செக்டரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஒவ்வொரு செக்டரில் வேலை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் யாருக்கு எந்த குறை இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லா தீங்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். நன்மையினால் திருப்தி ஆக்குங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானல கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை கொடுத்து கலங்காதீங்க. நாளை தினத்தில் நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. எல்லாரும் வந்து பங்கு பெறுங்க. சாட்டர்டே மார்னிங் 5:30க்கு பிரதர்ஸ் ஃபெலோஷிப் வச்சிருக்கிறோம். சபைக்கு வருகிற எல்லா சகோதரர்கள் கண்டிப்பாக வாங்க. அது மாதிரி சண்டே நமக்கு 4 ஆராதனை இருக்கிறது. காலையில் 3 ஆராதனை, ஈவினிங் 4:45க்கு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, ஷைனிங் ஸ்டார். அதனால் பிள்ளைகளும் பெற்றோர்களும் கண்டிப்பாக ஈவினிங் 4:45க்கு சண்டே எல்லாரையும் சபை மக்கள் இருந்து வெளியில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். எல்லோரும் வாருங்க. அது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது முடிந்த பிறகு ஈவினிங் சர்வீஸ் 6:40க்கு இருக்கும். அதனால் இந்த வாரம் வந்து 5 ஆராதனைகள். அதனால் அதில் எல்லாம் வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவாராக. God bless you.